நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 8 மாதங்களாய் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை நேசித்தார், நம்மளை பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கொஞ்சம் கண்களை மூடி அப்பா நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை தருகின்றோம், உம்மேல் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுவோம், உமக்கே மகிமை தருகின்றோம், உம்மேல் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லேலூயா. சொல்லுவோம், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்திரே, ஒரு கோடி எல்லா 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 வல்லவரே வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்த. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தை பார்க்க வைத்தீரே, ஹல்லேலூயா. சொல்லுவோம், கண்மலையில்
வேந்தரை என்ன சொல்லி பாடுவேன்? இதய கையை உயர்த்தி சொல்லும் உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ரபலா சலபலா சலச உம்மில் தான் மகிழ்ச்சி. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், உமக்கே உமக்கே மகிமை. The glory Father, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லே. மீண்டும் சொல்லுவோம். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹாலபல சலம சந்தலமய ரயமய ஹல்லேலூயா. உமக்கே மகிமை. அப்பா, இந்த மாதம் ஃபுல்லுங்கள் நடத்தவீர், எங்களை தாங்குவீர், எங்களை ஏந்துவீர், எங்களை சுமப்பீரப்பா. நாங்கள் பல இடத்துல நொறுக்கப்பட்டு வாலிபர்களாய் வந்து நிற்கிறோம். இந்த தீர்க்க தரிசன தலைமுறை டைம், இந்த நேரத்தில் அப்பா மொக்கமாகவே செலுத்துகிறோம். உமக்கு மகிமை. மலபல கற்றலாய மயலாய லிசயந்தல பிரவுடகச்ச அடைகின்றோம். உமக்கு மகிமை தரு இசையா. உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். கையை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். சொல்லுவோம். மென்மையானவரே மென்மையானவரே, மேகஸ்தம்பமே வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே உச்சு தண்ணி ஜீவநதி, உச்சு தண்ணி ஜீவநதி ஆனந்த தைலமே. ஆனந்த கைகளை உயர்த்தி ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே ஆவியே மாமா ஷப்ரா சலா பாலா சலா சலா
நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் இயேசையா. மீண்டும் சொல்லுவோம், பனி போல பரிசுத்தரே மழையாக பொழியும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆவியே அவலகல பயலக மண்டல பஷந்தல பலியத்தர பலகல கலக மண்டல தூஸ். ஆவியே மழையாக பொழியும். இன்னொரு விசை கூட, ஆவியானவரே கூப்பிடுங்கப்பா. செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா, எங்களை போஷிங்கப்பா, எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. தீரபல துர்க மண்டல சப ஆவியே மழையாக பொழியும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா? இந்த செப்டம்பர் மாதத்துல முதலாவது வாரத்துல வந்து எனக்கு சொல்றோம், நீங்க போதும் ஏசப்பா. இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. 8 மாதங்களா இங்க கூட இல்லாத நண்பர்கள் நிறைய உண்டுப்பா. எங்களை விட்டு போன மனிதர்கள் உண்டுப்பா. எங்களை விட்டு போன ஆசீர்வாதங்கள் உண்டுப்பா. பேர் புகழ் பெருமைகள் உண்டுப்பா. எல்லாம் எங்களை விட்டு போனாலும் நீங்க எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க பிரசனம் எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க மகிமை எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க அன்பு எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க நேசம் எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க பாதுகாப்பு எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க பலன் எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்க அபிஷேகம் எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்களுடைய அக்கினி எங்களை விட்டு போகவே இல்லப்பா. உங்களுடைய ஆவியானவர் எங்களை விட்டு போகவே இல்லப்பா. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூட இருந்தீங்களே. நாங்கள் எங்கே போனாலும் எங்களை பாதுகாத்தீங்களே. தாலாரி கமாண்டல பிரௌடல சந்தல பதியாக்கத்தட பிரௌடதனியாந்த லீச பிரடினியா அல்கடான தகதா ரகத்தடாந்தல வாயை திறங்க. அவை மாலிபர்கள் வாயை திறங்க. சிறு பிள்ளைகள் வாய்களை திறங்க. தாய் தகப்பன் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் வாய்களை திறங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மளை அனல் மூட்டி எழுப்பலாம். உடல் கமந்தல் சபதநாதர பிரௌடகத்தநாதரகத்தடா ஆபரகத்தனா தூர்கந்தல் கமாண்டல் கபடதியா கத்தான ரிக்க துடாந்தல பிரௌடகத்தடா அஷ்பலாதிரியா கத்துரேபாலா தியந்தல பௌரதியா கத்தடாந்தல பிரௌடகத்தலா ஓரபா லீதர பாரபத்தந்தராதன கத்தடாந்து ரிபக்கத்துடா அல்பனா லப்ரியாந்தல் கபடகத்தடாந்தல் கபதகத்தடாந்தலபா உயிர்ப்பிக்கப்படுகவைகளை பயன்படுத்துலாதிரி மிஸ்டல்பயான் சுயேந்தையா ஆய மய குயா பத்தூயிச பாய பகாய மயூயா லபூயா சண்டை யோகத்தோ ஓசி காக்காவோ ஓத்தியா ஐயோ யாக்கு கேமா குரோக்கோ துக்கோக்கோ தியே கத்தூசியா அல்கோ யோ யூபியா ரே பிரத்தேய மஸ்டலியோ ஆது யாக்க டயந்தல பௌத்தியா ஆற்றலாயா ஆம்ர தேமர ஹந்தரோ அஷ்ம வேத ரக்க துடாந்தல்
கபருத்தரியா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் பிரபலமானவராய் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்றவராய் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே பிரமிக்கப்படுகிறவராய் இருக்கிறீர். நாங்களுமே உயர்த்துகிறோம் ஏசப்பா. இந்த முதலாவது வாரத்தில் இந்த ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் டைம்ல எங்களை ஒரு 10 நிமிடம் எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம்ப்பா. எங்களை புடமிடும், எங்களை உடையும் அப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. இந்த மாதங்கள் போன மாதங்கள் முழுவதும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். கடைசி வாரங்கள் மாத்திரம் புதிய புரிந்து கொள்ள முடியாத தாமதங்களை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு நாங்கள் மீதியாயிருக்கிற சத்தியங்களை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு இரக்கத்தாரும். எங்கள் கூட பேசுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திருப்தி அடைகிறான். எங்கள் கூட நீர் பேசும், இடைபடும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் கூட தேவ பிள்ளைகளுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? உமக்கே மகிமை தருகிறோம், உண்மையில் தானே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் நம்பத்தக்க தேவன், நாம் மகிமைப்படுத்த வேண்டிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பிரியமானவர்களே, போன மாதங்கள் முழுவதும் நாம் ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் பிசாசுகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் வல்லமைகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு விரோதமாய் போட்டிருக்கிற திட்டங்களை நாம் அழித்து போட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒன்று தேவை என்று பார்த்தோம். என்னது தேவை என்று பார்த்தோம்? திருப்பிக் கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், 10வது அந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்வாயுத வர்க்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பாருங்களேன், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம அதை தியானிக்கணும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும், ஆவிக்குரிய சத்தியங்களை பொறுத்த வரைக்கும், நாம் எதை தியானித்து கொண்டிருக்கிறோமோ, எதின் மேல் நம்முடைய பாரங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாய் மாறுகிறதோ, அதை கர்த்தர் நமக்கு அப்படியே தருகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்தை குறித்து அதிகம் தியானிப்போம் என்று சொன்னால், நமக்குள்ளே பரிசுத்தங்கள் அதிகமாய் வளரும். ஆவிக்குரிய கனியை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரிய கனி அதிகமாய் நம்மிடத்தில் வளரும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள்ள அதிகமாக கிரியை செய்யும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, ஒருவேளை நீங்கள் பரிசுத்தத்தில் குறைந்து போயிருந்தால், பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க ஆரம்பியுங்கள். ஜபத்தில் குறைந்து போயிருந்தால், ஜபத்தை குறித்து தியானிக்க ஆரம்பியுங்கள். வேத தியானத்தை குறைந்து போயிருந்தால், வேத தியானங்களை குறித்தான வசனங்களை எடுத்து தியானிக்க ஆரம்பியுங்கள். அதிகாலை ஜபத்தில் குறைந்தவர்களாக இருந்தால், அதிகாலை ஜபத்தின் காரியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பியுங்கள். ஓட்டத்திலே தவறான ஓட்டத்தை ஓடிவர்கள் என்று சொன்னால், தவறான ஓட்டத்திலே ஓடி அடிப்பட்டவர்கள் யார் என்று தேடி தியானிக்க ஆரம்பியுங்கள். தவறான தெய்வீகம் அல்லாத தொடர்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தெய்வீகம் அல்லாத தொடர்புகளை யாரெல்லாம் விழுந்து போனார்கள் என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பியுங்கள். ஊழியத்தின் பாதையிலே நான் கற்றுக்கொண்ட மகா பெரிய ரகசியம் என்னவென்று தெரியுமா? நான் எதில் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேனோ அந்த வசனங்களை எடுத்து, அந்த காரியத்தை எடுத்து நாம் தியானிக்க தியானிக்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், பலமும் உள்ள, அன்பும் உள்ள, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நாம் தியானிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்கிறார். நாம் பேசுகிற வார்த்தையை தெய்வம் அங்கீகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ முதல்ல நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளிடம் உனக்கு போராட்டம் உண்டு.
இப்போது எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையை கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நெல்லுங்கள். அடுத்து 17வது வாக்கியம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்போது கடந்த மாதத்தில் நம்ம விசுவாசம் வரைக்கும் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்ம கூட பேசினார். தம்பி தங்கச்சி, வார்த்தையை ஒருபோதும் அல்லல் தட்டக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நம்ம சரியாக கவனிக்கணும். அவர் நாம் நன்றாக இருப்பதுக்கு தான் நம்ம கூட பேசுவாரே தவிர நம் நாசமாய் போக வேண்டும் என்று தேவன் நம்ம கூட பேச மாட்டார். திருப்பிக் கொள்ளலாம். 5வது என்ன அப்படின்னு கேட்டால், இரட்சண்யம் என்னும் தலைசீரா. ரட்சிப்பு என்னும் தலைசீரா. இரட்சண்யம் என்று சொன்னால் சால்வேஷன். ஆங்கில பைபிளில் இருக்கும் சால்வேஷன். சால்வேஷன் என்று சொன்னால் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா அப்படின்னா ஹெல்மெட். அப்போது பிசாசை அழிக்க ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றா கொடுக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை கெட்டிக்கோ அப்படிங்கிறார். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கோ அப்படிங்கிறார். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக்கோள் அப்படிங்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக்கொள் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் மூடுனா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தலை. வேகமாக பைக்கில் போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அவுட்டு. அதுவும் ஹெல்மெட் போடாட்டி ஃபைன் தான். ஏன் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, தலைக்கவசம் உயிர்கவசம். தலைக்கவசம் உயிர்கவசம். அப்போ ஒரு மனுஷனுக்கு மூளை செத்துட்டு அப்படின்னா அவன் வாழ்ந்து வேஸ்ட். சமீபத்தில் அநேகர் மூளை சாவு அடைந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய கிட்னியை எடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய ஹார்ட்டை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்கு மூளை செத்துட்டு அப்படின்னா அவன் வாழ்ந்து வேஸ்ட். படுத்த படுக்கையில் சாகுற வரைக்கும் இருப்பாங்க. எந்த ஒரு ஞாபக சக்தி இருக்காது. மூளை கமாண்ட் பண்ணாதான் கைகால் விரல் நரம்புகள் கூட அசைய ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு உன்னோட பாவத்தை எங்கே தெரியுமா செய்ய வைப்பான்? உன் மூளையில் வந்து பேசுவான், அந்த பாவத்தை பண்ணு, யார் பார்க்குறா? இந்த பாவத்தை நீ பண்ண யார் கண்டுகிறா? அந்த பாவத்தை நீ ஈஸியாக பண்ணு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அருமையான தம்பி, எனக்கு அருமையான தங்கச்சி, ரட்சிப்பு என்பது நமக்கு பரலோகம் தந்திருக்கிற ஹெல்மெட். என்னது? ஹெல்மெட். பிசாசு எதிரி எதிர்பக்கம் நின்று மாத்திரம் தாக்க மாட்டான். அவன் 4 திசைகளிலும் இருந்து நம்மை தாக்குவான். அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் நம்மளை எப்படியாவது பாவத்திற்குள்ளே விழ வைக்கணும், நம்மளை பாவத்தை செய்ய வைக்கணும், நம்மளை அசுத்தத்தை பார்க்க வைக்கணும், எப்படியாவது அந்தரங்கத்தில் விழத்தள்ளணும்னு சொல்லி பிசாசு வேகமாக கிரியை செய்கிறான். அவன் எப்படி நம்மளை விழுங்கலான்னு திட்டம் போடுறான். அதனால தான் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் இயேசு சுவாமி நமக்கு தந்திருக்கிறார் ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி கேட்டால், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான் அப்படின்னு சொன்னார். அப்போது ஏசப்பாவை விசுவாசிச்சோன்னா, ஏசப்பாவோட நிறைய செஞ்சோம் அப்படின்னா
நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பெரிய ஆள் தானே கணக்கின்படி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாவற்றையும் அவரிடத்தில் இருந்த அதிகாரங்கள், அபிஷேகங்கள், வல்லமைகள், தீர்க்க தரிசன கிருபைகள், வரங்கள், கனி எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு பங்கிட்டு தந்தார். தந்தும் அவர் இன்னும் ஏன் தெரியுமா தெய்வமாக இருக்கிறார்? எல்லாத்தையும் தந்துட்டு ஏசப்பா சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் உண்டு. ரட்சிப்பு அவருடைய கரத்தில் மட்டும்தான் உண்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பேயை துரத்தலாம், பிசாசுகளை துரத்தலாம், சுகத்தை வியாதிகளை சுகமாக்கலாம், நோய்களை சுகமாக்கலாம், மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பலாம். எல்லாவற்றையும் நீ பண்ணினாலும் ரட்சிப்பு மட்டும் யார்கிட்ட தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்குது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். உங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலையா? அவங்க கிட்ட போய் சர்ச்சுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க சொல்லாதீங்க. அவங்கள உங்கள் முட்டில் கொண்டு வாங்க, உங்கள் முட்டங்கள் ஜெபத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அவங்களுக்காக முட்டிப்பொடி ஜெபிக்க ஆரம்பிங்க, அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் தொடுவார். அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 95:1 சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்? இரட்சணிய கண்மலை. தாவீது சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறேன் இயேசு, அவர் எனக்கு இரட்சணிய கண்மலையாக இருக்கிறார். அதே தாவீது சங்கீதம் 51:12 சொல்லுகிறார், அவர் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு 3-4 மாதங்கள் அவங்க பூமியில் இருக்காங்களா பரலோகத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எப்பவும் ஒரு சந்தோஷம், எப்பவும் ஒரு ஹாப்பினஸ், எப்போவுமே ஒரு ஹோலினஸ், எப்போதுமே ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் பாவத்தை ஜெயிக்கிறான், அவன் சத்துருவை ஜெயிக்கிறான். அடுத்து ஆண்டவர் அவனுக்கு என்ன தெரியுமா கொடுக்கிறார்? இரட்சணிய கண்மலையாகிய அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, சத்தத்தை கேட்கிற அம்மா அப்பா, ஊழியர்களே, இந்த ரட்சணியம் என்னும் தலை சீரா நமக்கு தேவை. ரட்சிப்பு தான் ஆவிக்குரிய ஹெல்மெட், ஸ்பிரிச்சுவல் ஹெல்மெட், ஆவிக்குரிய ஹெல்மெட் ரட்சிப்பு. ஆவிக்குரிய ஹெல்மெட் போடாம சத்துரு எங்கிறதுனால அடிப்பான். மனுஷனே எப்படி அடிக்கலான்னு பிளான் பண்றான். அவன் ஆவி, பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட். அவன் எப்படி நம்மளை தாக்கலாம், நம்மளை எப்படி பில்டப் பண்ணலாம், நம்மளை எப்படி கேவலப்படுத்தலாங்கிறதுல அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான், ரொம்ப திட்டம் போடுவான். அதனால வசனம், அதே வசனம் சொல்லுகிறது 67:1 சங்கீதத்தில் அவர் தம்முடைய இரட்சணியத்தை விளங்க பண்ணுகிறார். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் 1வது வாரத்திலே ஏசப்பா நம்ம கூட பேசுகிறார். ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் போட்டுக்கோ, ஹெல்மெட் போட்டுக்கோ, ஹெல்மெட் போட்டுக்கோ. இந்த மூலையில் தான் பாவம் செய்ய பிசாசு பேசுகிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தில் 5வது வர்க்கமான ஆண்டவர் இந்த ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா என் மேலே விழட்டும் ஏசப்பா. இந்த ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா என் மேலே விழட்டும்ப்பா. நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, முடிவு வரை இந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ இது ரட்சிப்பிற்கு ஆரம்பங்கள். அப்போ ரட்சிப்பு என்பது என்ன பண்ணுகிறது? அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. சால்வேஷன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே ஒரு சால்வேஷன் எனக்கு தாங்க. வாலிப பிள்ளைங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, அம்மா அப்பா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சால்வேஷன் எனக்கு தாங்க, ஒரு ரட்சிப்பை எனக்கு தாங்க, ஒரு ரட்சிப்பை எனக்கு தாங்க. ரட்சகரே, இயேசு ரட்சகரே, எங்களை ரட்சிக்க சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின சாவை வென்ற பிரபுவே, எங்களை ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல, ஆண்டவர்கிட்ட ஜெபம்
ஜெப குறிப்பை கொடுங்க. ஆண்டவரே, உங்க கரம் கணவரை தொடட்டும், உங்கள் கரம் பிள்ளைகளை தொடட்டும், உங்கள் கரம் சகோதர சகோதரிகளை தொடட்டும். ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே, எந்த மனுஷனையும் ரட்சிக்க உம்மாலே முடியுமே. இப்பொழுது ஒரு ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரை, யாரெல்லாம் கேட்கிறீர்களோ சர்வாயுத வர்க்கத்திலே முதல் 5வது வர்க்கமான இந்த ரட்சிப்பு என்கிற சலை சீர அந்த ஹெல்மெட்டா இப்போ அவர்கள் மேல் அமர்த்தப்படுவதாக. ஊடாபாலா தூடாபாலா ரப்பகண்டலா துடாந்தலா பிரௌடகச்சடாந்தலா பலதி அந்தலபா அல்கபா தகச்சடாந்தலா பிரௌடகச்சடாந்தரை ரீக்கச்சுடாந்தலபா. இப்பொழுது ரட்சிப்பு உண்டாவதாக. இப்பொழுது ரட்சிப்பு வெளிப்படுவதாக. இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இறங்குபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் இப்போதான் இந்த காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லூரியில் பாதுகாப்பு உண்டாவதாக. நல்ல 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 தானியலுக்கு இருந்த நல்ல நண்பர்களைப் போல, மிஷாவேல் போன்ற நல்ல நண்பர்களைப் போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் உண்டாவதாக. பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு, வறுமைகளுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொடுவீராக. அவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்களை கர்த்தர் தப்புவிப்பாராக. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்புங்கிற தலைச்சீரா எங்களுக்கு உண்டாகட்டும்பா. ரட்சிப்புங்கிற தலைச்சீரா எங்களுக்கு உண்டாகட்டும்பா. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஹெல்மெட், ஆவிக்குரிய ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு தாங்கப்பா, எங்க பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. ஹெல்மெட் இல்லாம போயிடக்கூடாதுப்பா யுத்த காலத்துக்கு. சிலுவையில் உண்டான ரட்சிப்பு உம்முடைய பிள்ளைகள் மேல ஊதுவீராக. ஊதும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். த ஹெல்மெட், சால்வேஷன் ஹெல்மெட், ஸ்பிரிச்சுவல் ஹெல்மெட், த ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன், ஆவிக்குரிய ரட்சிப்பு, ஆவிக்குரிய ஹெல்மெட். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆயுதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த செப்டம்பர் 2வது வாரம் நம்ம சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க மறக்காதீங்க, வேதத்தை தியானிக்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.